வணக்கம். இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த யுத்தம் இருக்குதானே, இது சம்பந்தமான உண்மையான நிலவரம் யாருமே உத்தியோகபூர்வமா அறிவிக்கல. அமெரிக்கா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கால சொல்ற சில விஷயங்களும், ஈரான் சொல்ல நினைக்கிற விஷயங்களை தனக்கு சார்பான ஊடகங்கள் ஊடாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறதே தவிர உண்மையா அந்த கள நிலவரம் என்னன்றது யாருக்கும் தெரியாது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சோசியல் மீடியாவில் கருத்து தெரிவிக்கிறார்கள் இல்லை என்று சொன்னா அது பற்றி மிகையா சொல்றது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு யாரும் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். உண்மையா அந்த மண்ணில் உண்மையா இப்ப அமெரிக்கா எந்த அளவுக்கு அந்த மண்ணுக்கு சேதத்தை கொடுத்துருக்கு, இல்லை என்று சொன்னா ஈரான் இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு சேதத்தை கொடுத்துருக்குன்றது எல்லாம் உண்மையான நிலவரங்கள் யாருமே ஒபிஷியலா அறிவிக்க இல்லை. எல்லாம் ஒரு சில சோசியல் மீடியால வர போட்டோ வீடியோ இதை வச்சு போட்டு ஈரானுக்கு சப்போர்ட்டா சொல்ல விரும்புறார்கள் அதை மிகையாகும், இல்ல அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா சொல்ல விரும்புறார்கள் அதை மிகையாகும் தான் சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையான கள நிலவரம்ன்றது யாருக்குமே தெரியாது. சில நேரம் நீங்க கேட்கலாம், இதை நான் எப்படி பகுத்து சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். என்னுடைய நண்பன் ஒரு ஆள் போய் ஈரான் அப்பாஸ் பந்தர்ல போர்ட்ல அவர் கப்பல் கேப்டன் ஃபியூல் ஏற்றி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த சண்டை தொடங்குறதுக்கு ஒரு கிழமைக்கு முதலே போய் அங்க நிற்கிறார். சீனா, ஈரான், ரஷ்யா எல்லாம் கூட்டு பயிற்சி எடுக்கும் பொழுதே அவர் அங்க நின்றவர். எனக்கு நிறைய வீடியோ எல்லாம் அனுப்பினவர். இப்போ அங்க நிற்கிறார், இன்னும் இந்த கப்பல் அங்க மூவ் பண்ணல. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டு நான் உண்மையா என்ன நிலவரம் நடக்குன்னு சொன்னேன். அவர் ஒரு விஷயங்களை சொன்னார். அதை விட்டு நான் ஓரளவு முடிவு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அமெரிக்கா சரி, இஸ்ரேலும் சரி, ஈரான்ல 1000க்கு மேற்பட்ட கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் எல்லாம் சொல்லி ஸ்பொட் பண்ணி அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஈரான் நகர்வுகள் எல்லாத்தையுமே வச்சு முடக்கித்தான் வச்சிருக்காங்க. அதே நேரத்துல ஈரான் சொல்லியிருக்கு, தங்கள்கிட்ட தேவைக்கு அதிகமான ஏவுகணைகள் மிசைல்ஸ் இருக்கு, அதை வச்சு நாங்க தாக்குதல் செய்து கொண்டே இருப்போம்னு சொல்லியிருக்கோம். அந்த ஏவுகணைகளை செய்யற மேனுஃபேக்சர், அதாவது ஃபேக்டரிஸ் எல்லாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்குன்னு தான் சொல்லினோம். ஆனா உண்மையா இதுவரைக்கும் அமெரிக்கா ஒரு துருப்புக்கள் இறக்கி இடத்தை பிடிச்சதாவோ இல்லை என்று சொன்னா முற்று முழுதாக ஈரானை முடக்கினதாவோ தகவல் இல்லை. ஆனா ஒன்று மட்டும் அமெரிக்கா செய்து சரியான நேரங்களில் சரியான இடங்களை போய் சொல்லி அது இஸ்ரேலோட சேர்ந்து நின்று தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப மக்கள்கிட்ட மனநிலை எப்படின்னு சொல்லி இந்த நண்பர் சொல்றாருன்னு சொன்னா, பாதிக்கு பாதி மக்கள் அங்க உள்ள கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் இல்லையா. காமேனி செத்ததை இட்டு அவங்க சாகத்தான் வேணும்னு சொல்றாங்க. அதே நேரத்துல வேற ஒரு மண்ணிலேருந்து ஒருத்தர் கொள்றதை அவருக்கு பிடிக்கலன்னு சொன்னா, அங்க ஒரு அடக்குமுறையான மக்களுக்கு விருப்பம் இல்லாத ஆட்சிதான் பலகாலமா நடந்து வரதா அங்க உள்ள மக்கள் சொல்லினோம். அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி மக்கள் அரசை ஆதரிக்கிறதாகவும் பாதி மக்கள் வெறுக்கிறதாகவும் இருக்கு. இதனால என்ன நடக்குன்னு சொன்னா, நிறைய துப்புகள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு போய்கொண்டே இருக்கு. அதனால நிறைய நகர்வுகளை இவரால் நகர்த்த முடியாம இருக்கு. இப்போது வரைக்கும் ஈரானை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இழந்துட்டோம். இன்னும் மிச்சமா இருக்கிறது பல நூற்றுக்கு அடிக்கு கீழே உள்ள அந்த மிசைல்ஸ் தயாரிக்கிற இடங்கள் ரகசியமா இருக்கு. இவர் சொல்றாரு, கணிப்பின்படி அப்படித்தான் இருக்கு. அதுகளை டார்கெட் பண்ணி அமெரிக்கா இஸ்ரேல் அடிக்க வலிக்கிட்டா தான் அந்த தோல்விக்கு பிறதான் ஈரான் ஒரு பெரிய இழப்புக்குள்ள போகும். ஆனா இந்த போர் தொடர்ந்து நடக்கும் நடக்காதுன்றது கூட சொல்ல முடியாது. இப்ப முடியாதுன்னு தன்னால சொல்ல முடியாது இருக்கும். ஆனா தொடர்ந்து ஈரானுக்கு தான் இழப்பு நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் அமெரிக்கா துருப்புகள்ல 8 பேர் தான் இறந்திருக்கு. அதுவும் மற்ற மிடில் கண்ட்ரிகள்ல ஏவப்பட்ட ஏவனின் அந்த சேதத்தால அங்க விழுந்து வெடிச்ச ஏவனையால தான் செத்துருக்கே தவிர போர் முனையில இன்னும் அமெரிக்கா துருப்புகள் எதையுமே இழக்கையில. இதுக்கிடையில பிரான்ஸ் மூவ் பண்ணி கொண்டிருக்குது, அங்க போய் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் பிரிட்டன் கூட மூவ் பண்ணலாம். இது என்னன்னு சொன்னா, அந்த போர்ல சளிப்படைய செய்கிறது, இல்லாட்டி இவரால் தொடர்ந்து முகம் கொடுக்க முடியாம அளவுக்கு தாக்கங்களை கொடுக்கிறது. இதுதான் உண்மை. மற்றபடி ஈரான் நிறைய மிசைல்ஸ் இஸ்ரேலுக்கு அடிச்சுட்டுன்றதுக்காக இஸ்ரேல் நிறைய சேதங்களை சந்தித்ததால அமெரிக்கா தோற்று போனதாகவோ, இல்லாட்டி அமெரிக்கா தொடர்ந்து துல்லியமான தாக்குதலை செய்யறதால அமெரிக்கா வென்று விட்டதாகவோ தகவல் இல்லை. ஆனா இதுல இந்த தொடர்நிலை ஈரான் ஓரளவுக்கு மேல தாக்கு பிடிக்காதுன்றதான் அவர் சொல்ற.
என்ன சொன்னா மக்கள் இப்ப நிறைய குழப்பத்தில் இருக்கணுமா, தொடர்ந்து இப்படியே செய்கின்றது, இந்த இழப்புகளை தொடர்ந்து தாங்கிறாதுன்றது. என்ன சொன்னா பாதிக்கு மேற்பட்ட மக்கள் வந்து உண்மையாவே இந்த ஈரான் அரசாங்கத்துக்கு மேலே, குறிப்பா இந்த காமினி ஃபேமிலி கிட்டத்தட்ட அவங்களோட அரசாட்சி மேற்தான் செய்யறதால அது விரும்பினம் இல்லைன்னு தான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முதல் ஈரான் வந்து கிட்டத்தட்ட ஒரு யூரோப் கல்ச்சர்ஸ் மாதிரியான ஒரு இதுக்குள்ள இருந்து இவங்க தான் இந்த இஸ்லாமிய சமயங்களை இறுக்கமாக பிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு கட்டுப்பாடான ஒரு அரசாங்கமா, மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கிறதால அந்த மக்கள் விரும்புறதா இல்லையான்னு சொல்லி அவர் தகவல் சொல்றேன். இது வந்து நேரடியா அங்கே நின்று எனக்கு சொன்ன என்னுடைய நண்பனுடைய தகவல் தான் இது. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், ஈரானை புரிய ஒரு கட்டத்துக்கு மேல தொட்டு போக வேண்டிய தேவை இருக்கேன்னு சொன்னா, இன்னும் அமெரிக்கா அந்த பல தாக்குதல்கள் எதிர்பார்க்கலாம்னு அவர் சொல்றார். இதுவரைக்கும் 3 வெளிநாட்டு கப்பலை வந்து அவங்க தாக்குதல் செய்திருக்கிறாங்க. இவற்றை கப்பலும் அங்கே நிற்க வேண்டிய தேவை இருக்கு. நகரத்தினா இவற்றை கப்பலுக்கும் ஆபத்து வரலாம் என்று அவர் சொல்றார். ஸோ இதுக்கிடையில அமெரிக்காவோட நெகோசியேட் பண்ணி கொண்டிருக்குதாம் தங்களோட கம்பெனி. ஸோ இதான் நிலவரம். மற்றபடி இந்த ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல எல்லாம் போட்டு இதன்ற அளவுக்கு இல்லை. மிகவும் நிதானமாக இந்த போர் வந்து நகர்ந்து கொண்டிருக்குன்னு தான் அவர் சொல்றார். ஈரானுக்கு ஒரு இழப்பை கொடுக்கணும்னு சொன்னா அதை கரெக்டா வந்து இஸ்ரேலும் அமெரிக்கா செய்துட்டு தங்கள் இருப்பிடத்துக்கு போயிடுமாம். இது எவ்வளவு காலத்துக்கு ஈரான் தாக்கு பிடிக்கும்ன்றதுதான் சந்தேகம். ஆனால் அதுக்குரிய சந்தர்ப்பம் குறைவு. ஸோ இனிவரும் நாட்கள்ல போர் காட்சிகள் மாறிக்க அதை நாங்கள் கணிக்கலாம். இது எனது நண்பன் எனக்கு சொன்ன தகவல். அவர் இந்த கப்பல்ல கேப்டனா ஈரான்ல அப்பாஸ் பந்தர் ஃபோர்ட்ல இப்ப வரைக்கும் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.